ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபைண்டிங் ஜாப்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு அரசு துறையில் வந்து ஒரு வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எனக்கு லாஸ்ட் டேட் போன்ற முழு விவரமும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமா இது மாதிரி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதை டச் பண்ணி ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணிநூல் துறையில் தான் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் 2 பொசிஷனுக்கு, ஒன்று வந்து ஓட்டுநர், இன்னொன்று வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட். இது 2 பொசிஷனுக்கும் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே சேர்த்து மொத்தம் 9 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16/7/2024 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்றைக்குள்ளே நீங்கள் இது சப்மிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 29/7/2024 அன்றைக்கி சாயந்தரம் 3 மணிக்குள்ளே அவங்களுக்கு போகிற மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணணும். இது ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன்றதால நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி எய்தர் நீங்கள் கொண்டு போயோ இல்லை போஸ்ட் மூலியமாகவோ வந்து அவங்களுக்கு வந்து 29/7 அன்றைக்கி மதியானம் 3 மணிக்குள்ளே நீங்கள் வந்து இதை அவங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடணும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பொசிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிரைவர். அதுக்கு எவ்வளோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 71,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்ன கேட்டகரிக்கு இது வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்சி, அதிலும் விடோவாக இருக்கணும், அப்புறமா எம்பிசி, இந்த 2 கேட்டகரிக்கும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்சி கேட்டகரிக்கு ஏஜ் லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 37 வரைக்கும், எம்பிசிக்கு வந்து 18லேருந்து 34 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது ஏஜ் ரிலாக்ஸேஷன் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் வந்து இந்த ஏஜ் மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ளே தான் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8th முடிச்சிருந்தா போதும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல, மினிமம் குவாலிஃபிகேஷன் 8th இருக்கணும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ முடிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து டீட்டெயில்ஸாக வந்து அதில் ஃபில் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஒன்று வந்து எல்எம்வியாக இருக்கணும், இல்லை ஹெச்எம்வியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிரைவிங் லைசன்ஸை வச்சு நீங்கள் இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது ஆர்கனைசேஷனில் நீங்கள் டிரைவ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிவிடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க அதுக்கு. ப்ளஸ் அது கூட வந்து நீங்கள் ஒரு 8 ஜெராக்ஸ் காப்பி வந்து அட்டாச் பண்ணணும். அது 8 ஜெராக்ஸ் காப்பி என்னென்னு சொல்லிட்டு இங்கே லிஸ்ட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதை அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணியிருந்தால் அதை வந்து ஆம்னு போடுங்க. அப்படி சப்போஸ் அந்த ஜெராக்ஸ் நீங்கள் வைக்கலைன்னா இல்லைன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து டிரைவர் பொசிஷனுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் வந்து உங்களுக்கு 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ப்ரியாரிட்டி கேட்டகிரிலையும், இன்னொன்று வந்து நான் ப்ரியாரிட்டி கேட்டகிரிலையும் வந்து உங்களுக்கு 2 கேட்டகிரிலையும் வந்து பிரிச்சிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோ, லேட்டஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணணும். இதுக்கு சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 58,100 வரைக்கும் வந்து உங்களுக்கு சேலரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்க்குற அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ப்ரியாரிட்டி அப்ளிகேஷன், முன்னுரிமை வந்து நீங்கள் கோருறீங்க. ஸோ அதுக்கான அப்ளிகேஷன். இதுக்கும் வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க கேட்டகரி வைஸ். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அந்த ஏஜ் லிமிட்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கும் குவாலிஃபிகேஷன் 8th to மேக்ஸிமம் எனி டிகிரி வரைக்கும் நீங்கள் முடிச்சிருக்கலாம். ஸோ 8th வந்து மினிமம். அது போக உங்களுக்கு இதுக்கு வந்து ஒரு 7 சான்றிதழ் கேட்டிருக்காங்க. ஸோ அது முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான், அதே மாதிரி நீங்கள் இதை ஃபில் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் முன்னுரிமை சான்றிதழும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சப்மிட் பண்ணணும். அது ப்ரியாரிட்டி அப்ளிகேஷன் தானே. ஸோ அதை வந்து கம்பல்சரியாக வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ரியாரிட்டி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் திஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொசிஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து அதே தான். இது வந்து நான் ப்ரியாரிட்டி அப்ளிகேஷன் தான், முன்னுரிமையற்ற விண்ணப்பம் இது. ஸோ இதுக்கும் வந்து சேலரி அதே தான், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் அதே தான். ப்ளஸ் உங்களுக்கு எல்லாம் அது ஜெராக்ஸ் சப்மிட் பண்ண வேண்டியதும் அதே தான். பட் இதில் வந்து அந்த ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் கிடையாது. அது தவிர மீதி எல்லாமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கும். ஸோ இதுக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமே கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ, ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ தான் வைப்பாங்க. தேங்க்யூ.